ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் செட்டிநாட்டு ஸ்பெஷல் உக்காரே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். செட்டிநாட்டு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னாலே பெரும்பாலும் உக்காரே அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, செட்டிநாட்டு பக்கம் கல்யாணங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு பந்திகள்லையும் ஸ்பெஷல் ரெசிபினாலே உக்காரே பெரும்பாலும் இருக்கும். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வீட்டிலே எப்படி சிம்பிளான மெத்தடில் பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை எந்த கப்பால் அளந்து சேர்க்குறீங்களோ அந்த கப்பால் தான் மற்ற எல்லா பொருட்களையுமே நம்ம அளந்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த பாசிப்பருப்பு கூட தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ இந்த பாசிப்பருப்பை எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்ததுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு தாராளமாக 4 விசில் விடட்டும். அதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கரில் 4 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. பாசிப்பருப்பை கையில் எடுத்து நசுக்கி பார்த்தாலே மாவு போல் இந்த மாதிரி வரணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை ஒரு கரண்டி வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பை நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்த பிறகு அவ்வளோதான், பாசிப்பருப்பை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்பொழுதைக்கு இந்த பாசிப்பருப்பை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததான் இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் பாசிப்பருப்பை அளந்து சேர்த்தமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். இப்போ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா முழுசாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்துருச்சு. அவ்வளோதான், இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் இதை தனியாக வடிகட்டி இப்பொழுதைக்கு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ வெள்ளை பாகும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான், இப்பொழுதைக்கு இது அப்படியே தனியாக இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 3/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடேறி நல்லா நமக்கு முழுசாக உருகி வந்ததுமே 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்ல நெய்யில் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். ரவை ஓரளவுக்கு வறுபட்ட வாசனை வரும்போது 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை துருவிட்டு சேர்த்து நல்லா அதையும் நெய்யில் வறுத்துக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மசிச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுட்டு மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பையும் நல்லா நெய் கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. இப்போ இது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இது கூட நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா அடிப்பிடிக்க விடாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கட்டிப்பட விடாமல் கலந்து விட்டுக்கணும். வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஆனால் நம்ம கலந்து விட இது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் இதை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. அது மட்டும் இல்லை, நல்லா சூடேறினதுக்கப்புறமா இந்த மாதிரி பபிள்ஸ் விட்டு நல்லா கொதி விட ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் கரண்டி வச்சு நம்ம விட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்த ஒரு 7-8 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு பாருங்கள். இப்போ இது எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த சமயத்தில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்தது வீடியோவில் கேப்சர் ஆகலை, அதனால் நீங்கள் மறந்துடாமல் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், அல்வா போல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம செட்டிநாட்டு உட்காரே வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற அளவுக்கு சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.